வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் மாதம் ரூபாய் 10,000 ஓய்வூதியர்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாப்ஸ் ஓய்வூதிய திட்ட இறுதி விதிமுறைகள் வெளியிடப்படும் வரையில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு மட்டும் அடிப்படை சம்பளத்தில் 30% அல்லது ரூபாய் 10,000 இதில் எது அதிகமோ அந்த தொகை இடைக்கால நிவாரணமாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக நிதித்துறை செயலர் MA சித்திக் வெளியிட்ட அரசாணையினுடைய விவரங்கள். டாப்ஸ் ஓய்வூதிய திட்டத்தின் இறுதி விதிகள் அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு ஊழியருக்கும் அவர்கள் கடைசியாக பெற்ற அடிப்படை சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக நிர்ணயிக்கும் பணிகளுக்கு சற்று கூடுதல் கால அவகாசம் தேவைப்படும். எனவே 1/1/2026க்கு பிறகு ஓய்வு பெற்ற ஊழியர்கள் எந்தவித பொருளாதார பிரச்சனையின்றி வாழுவதற்கு ஏதுவாக அவர்களுக்கு இடைக்கால வாழ்வாதார ஆதரவு தொகை வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. டாப்ஸ் திட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் வரை இது ஒரு இடைக்கால ஏற்பாடாக இருக்கும். இந்த திட்டத்தின்படி பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஊழியர்கள் கடைசியாக பெற்ற அடிப்படை சம்பளத்தில் 30% அல்லது ரூபாய் 10,000 இதில் எது அதிகமோ அந்த தொகை இடைக்கால நிவாரணத் தொகையாக நிர்ணயம் செய்யப்படும். அதனோடு சேர்த்து நடைமுறையில் இருக்கக்கூடிய அகவிலைப்படியும் வழங்கப்படும். இந்த இடைக்கால நிவாரணத் திட்டம் 1/4/2003க்கு அன்று அல்லது அதற்கு பிறகு ரெகுலர் ஊதிய விகிதத்தில் பணியமர்த்தப்பட்டு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இருந்தவர்கள் 1/1/2026 அன்று பணியில் நீடித்து அதற்கு பிறகு வயது முதிர்வு காரணமாக ஓய்வு பெற்றவர்கள், குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் தகுதி வாய்ந்த பணிக்காலத்தை நிறைவு செய்தவர்கள், பணியின் போது மரணமடைந்த அரசு ஊழியரின் தகுதியான குடும்ப உறுப்பினர்கள் ஆகியோருக்கு மட்டும் பொருந்தும். அதே நேரத்தில் 1/1/2026க்கு முன்பு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவருக்கும் பணியிலிருந்து விலகியவர்களுக்கும் பொருந்தாது. ஓய்வூதியதாரர் மரணமடைந்தால் அவர் பெற்று வந்த இடைக்கால தொகையில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும். ஓய்வூதியதாரர் இறந்தால் அவரது வாழ்க்கை துணை, அவருக்கு பிறகு 25 வயதை எட்டாத மகன்கள் மற்றும் திருமணமாகாத மகள்கள், வாழ்நாள் முழுவதும் சுயமாக உழைத்து வாழ இயலாத அளவிற்கு பார்வை குறைபாடு, மனநல பாதிப்பு, அறிவு சார்ந்த குறைபாடு அல்லது நடமாடும் திறன் குறைபாடு போன்ற உடல் மன ரீதியான மாற்றுத்திறனாளி குழந்தைகள், 25 வயதை கடந்தும் திருமணமாகாத விதவையான அல்லது விவாகரத்து பெற்ற மகள்கள், அரசின் வருமான வரம்பு மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வாழ்நாள் முழுவதும் தகுதியுடையவர், திருமணம் ஆகாத அரசு ஊழியரின் பெற்றோர் இல்லாவிட்டால் தங்களை முழுமையாக சார்ந்திருப்பதாக அறிவிக்கப்பட்ட உடன் பிறந்தவர்கள் ஆகியோருக்கு குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படும். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.